வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பார்ட் 2 கீழ்கண்டவற்றில் எது ப்ரௌசர் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு, ஃபயர்பாக்ஸ், சபாரி, குரோம் இது எல்லாம் ப்ரௌசர். இந்த ஆண்ட்ராய்டுங்கிறது அது ஃபோன், அதனால் அது கிடையாது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை உள்ளடக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா தற்போது 34. நெட்வொர்க் என்பது இன்டர்நெட். நெட்வொர்க் என்பது இன்டர்நெட். 2022 கேட்கப்பட்ட கோர்ட் எக்ஸாம் கொஸ்டின். மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை ஏற்றியவர் யாருன்னா மனோன்மணியம் பே. சுந்தரனார். 13 எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என 13. அமுதென்று என்னும் சொல்லி பிரித்து எழுதுகனா அமுது கூட்டல் என்று. தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எதுனா தைப்பொங்கல். டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பணி வன்புடன் என்னும் சொல்லி பிரித்து எழுதுகனா பணிவு கூட்டல் அன்புடன். லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல்லுதுன்னா சரக்குந்து. பொய்யில் புலவர் என போற்றப்படுவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிலை 133 அடியளவில் அமைந்துள்ள ஊர் எதுனா கன்னியாகுமரி. தொடு இலக்கண குறிப்பு வரைகனா இது அடுக்கு தொடர். பிளிரும் விலங்கும் எதுனா யானை. யாழ் எனப்படுவது இது ஒரு நரம்பு கருவி. யாழ் எனப்படுவது நரம்பு கருவி. மேடு பள்ளம் என்பது எதிரினை சொல். மேடு பள்ளம் என்பது எதிரினை சொல். சரியான சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னா இது இயக்குனரா இல்ல இயக்குனர் அப்படிங்கிறதா சரியான சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தப்படும் கருவி எதுனா செயற்கை நுண்ணறிவு. கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. விருந்தும் மருந்தும் டேஸ் வேலைனா 3 வேலை. விருந்தும் சரி மருந்தும் சரி 3 வேலை. முயற்சி திருவினையாக்கும் என்பது இது ஒரு திருக்குறள் தொடர். இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம். டேஸ் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுனா கோடிட்ட இடத்தை நிரப்புக. வள்ளுவன் தன்னை உலகினிக்கேன்னு வரும். தேவராட்டத்திற்கு இசைக்கருவி எதுனா தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எது? இது குரூப் கொஸ்டின் கூட. தேவதும்பி. காடும் சார்ந்த இடம் எதுனா முல்லை. 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுனா திருக்குறள். மாலவன் குன்றம் போனால் என்ன? மாலவன் குன்றம் என்பது இந்த திருவேங்கடம். மெய்யெழுத்துக்களோட மொத்தம் எத்தனைனா மெய்யெழுத்துக்கள் 18. உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுனா இப்போ இம்மு. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக. உளவு ஏர் மண் மாடு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலை. நமக்கு சந்தேகம் இதுக்கு மணிமேகலை. காலத்தை காட்டும் சொல் எதுனா வினை சொல். காலத்தை காட்டக்கூடிய சொல் வினை சொல். 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யாருன்னா அயோத்திதாசர். தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுனா பனை மரம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னா முத்தையா. வேறுபட்டதை நீக்குகன்னா யாழு முழவு பறை இதெல்லாம் இசைக்கருவிகள். பண்ணுங்கிறது பாட்டு. டேஸ் உயிரினும் ஓம்பப்படும்னா ஒழுக்கம். பொருட்பெயர் புத்தகம் கதவு. இடப்பெயர் பகல் கோவில் வடலூர். காலப்பெயர் பகல் இரவு. சினைப்பெயர் தலைக்கால். தமிழ் தென்றல் என போற்றப்படுவர் யாருன்னா திருவிக்கா. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எதுனா தேவராட்டம். பராபரம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா மேலான பொருள். தீயணைப்பு பிரித்து எழுதுனா தீ கூட்டல் அணைப்பு. ஐ என்னும் ஒருத்து மொழியின் பொருள் என்னன்னா ஐநா தலைவன். ஒளியின் வரி வடிவம் எதுனா எழுத்து. மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் எதுனா திருமால். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சதாவதனம். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா வான். திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எதுனா தாய்லாந்து. பொன்னேர் கூட்டுதல் நடைபெறும் மாதம் எதுனா சித்திரை மாதம். கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எவைனா இந்தியா சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் துணை ஆசிரியராக இருந்து பின்னர் ஆசிரியராக பணியாற்றியிருப்பாரு. பூலி என்னும் சொல்லின் பொருள் என்ன யுகம். கூற்று செய்தி 1. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும். சரி. மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறதா? அது தவறு. செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும். 1 3 சரி 2 தவறு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யாருன்னா உலகநாத பண்டிதர். நம்ம உடனே அவையர் போட்டு அது தவறு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யாருன்னா உலகநாத பாண்டியர். வீடுகளில் இயற்கையான முறையில் டேஸ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம்னா வேப்ப இலையை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம். பருவ முதிர்ச்சியின் போது குரல் வலை அகன்று ஒளி மாறுபடுமா? பருவ முதிர்ச்சியின் போது குரல் வலை அகன்று ஒளி மாறுபடும். கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம்னா பரப்புகளை வலுவழுப்பாக்குவதன் மூலம் குறைக்கலாம். கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம்னா பரப்புகளை வலுவழுப்பாக்குவதன் மூலம் குறைக்கலாம். டேஸ் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளி வாசல்களில் ஒன்றாக கருதப்படும்னா மெக்கா மசூதி.
உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்கள் ஒன்றாக கருதப்படுவது மெக்கா மசூதி. தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியில் இருந்து டேஸ் அதிகமாக கிடைக்கிறதுனா பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது. டேஸ் வயதிற்குட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். 14. பித்த நீர் என் நிறத்தை உடையதுனா பச்சை கலர். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எதுனா ஞானபீடா விருது. ஞானபீடா விருது. இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எதுனா பொக்ரான், ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான். இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தத்துக்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டுமா? இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தத்துக்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும். மூடுபனி விளக்குகள் எப்போது பயன்படுத்தப்படுகின்றன? மூடுபனி விளக்குகள் எப்போது பயன்படுத்தப்படுகின்றன? மூடுபனி இறக்கும் போது பயன்படுத்தப்படுகிறது. வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் போது டேஸ் கூடாதுன்னா புகைப்பிடிக்க கூடாது. பின்வரும் போக்குவரத்து குறியீடு குறிப்பது இடதுபுறம் திரும்புறதுக்கு தடையம். பின்வரும் போக்குவரத்து குறியீடு குறிப்பது இடதுபுறம் திரும்ப தடை.